மீனா 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி 45 தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை 4x எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மீனாங்கிறவங்க வந்து ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குறாங்க. வருஷம் வந்துட்டு 45 ரூபா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னா 9%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் 9% சொல்லிட்டாங்க. எஸ்ஐ வந்துட்டு 45ன்னு கொடுத்துட்டு அவங்க கடன் வாங்கினது, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு இவ்வளோன்னு கொடுக்காம எப்படி கொடுத்துட்டாங்கன்னா 4xன்னு கொடுத்துட்டாங்க. 4xன்னு கொடுத்துட்டு இந்த எக்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு பிரின்சிபலும் 4xன்னு கொடுத்துட்டாங்க. எஸ்ஐ வந்து 45ன்னு கொடுத்துட்டு இயர் வந்துட்டு என்ன 1 இயரா, அதே மாதிரி 9% கொடுத்துட்டு இந்த பிரின்சிபல் 4xன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த எக்ஸை தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ டேரெக்டாக நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணாலே கிடச்சிருமா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, பிரின்சிபல் வந்துட்டு 4xன்னு கொடுத்தாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%ன்னு கொடுத்துட்டாங்க, என் வந்துட்டு 1 இயர், எஸ்ஐ வந்துட்டு 45. இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு என்ன தெரியும், எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100 தெரியுமா? அப்போ PN கொடுத்துருக்காங்க, 4x கொடுத்துருக்காங்க, N 1 இயர், அதே மாதிரி 9% டிவைடட் பை 100 போட்டாச்சு. எஸ்ஐ இந்த பக்கம் இருக்க எஸ்ஐ எவ்வளோ 45. இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்துட்டு 9 டேபிளாக பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இது என்ன வரும், 5 டைம்ஸ் வரும். 5 டைம்ஸ் வரும். இப்போ வந்துட்டு இந்த 4 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 டைம்ஸ் வரும். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்கும், இது அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 25 × 5ன்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 125. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன, 125. அவங்க இப்போ வந்து வெறும் எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் கேட்குறாங்க, அதனால் டேரெக்டாக நம்ம 125 எடுத்துக்கலாம். இதே பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 4 கூட இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, 125 மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். என்ன கேட்டுறாங்க, எக்ஸ் மட்டும் கேட்டனால நமக்கு 125 தான் ஆன்சர். ஓகேயா?